வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் என் நண்பர் ஒருத்தர் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், சார் எனக்கு ஒரே நெருடலாக இருக்குது சார், கில்ட்டியாக இருக்குது சார், நான் எதுவும் பண்ணலையோன்னு நினச்சி கில்ட்டியாக இருக்குன்னு. அப்போ நான் அவரை ஒரு ரிவ்யூ பண்ணேன். என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி? சார் சிம்பிளாக நான் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ எப்படிங்க இருக்கீங்க? நான் சொந்த வீடு வாங்கிட்டேங்க, 2 கார் வாங்கிட்டேன், எனக்கு வீட்டில் எல்லாருமே என் பசங்க நல்ல பள்ளியில் படிக்கிறாங்க, எல்லாமே சிறப்பாக இருக்குது, பிஸ்னஸும் எனக்கு அமோகமாக இருக்குங்க. ஆனால் எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குங்க. ஏங்க என்ன? இல்லைங்க, சமீபத்தில் ஒரு ரீயூனியன் போயிருந்தேன். ஏன் கூட என்னை விட கம்மியாக படித்த பையன் என்னையை விட ஒரு 10 மடங்கு அவன் டேர்ன் ஓவர் பண்ணுறான் கம்பெனியில் அப்படின்னு எனக்கு சொன்னார். எனக்கு அது எனக்கு கில்ட்டியாகவே ஃபீல் ஆகிட்டு. அப்போ நான் என்னோடய திறமையை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணலையா அப்படின்றத எனக்குள்ளார ஒரு கில்ட்டி கான்ஷியஸாக வந்துருச்சு. என்னை அதை போட்டு பாடாப்படுத்துதுங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களை ஃபோனில் பேசி கையோடு நேரில் சந்திக்கணும், நான் நேரிலே இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்று, இது நம்ம எல்லாருக்குமே எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோமா? அதுக்கு அந்த கிராட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம அனுசரிக்கிறோமா? ஏன்னா இது நமக்கு இருக்கிறது சந்தோஷத்துன்றது நம்ம தாங்க டிசைட் பண்ணணும். தூங்கி எழுந்திரிச்சோன்னே காலையில் இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்றது முடிவு பண்ணுறது வெளியால் யாரும் கிடையாதுங்க, உங்கள் காம்படிட்டர் யாரும் கிடையாது, உங்கள் நண்பர்கள் யாரும் கிடையாது. நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம மைண்டில் நம்ம தாங்க ஏற்றிக்கணும். இதை வெளியில் நம்ம கம்பேரிஷன் பண்ண வெளியில் சந்தோஷத்தை தேட நமக்கு உள்ளுக்குள்ளார சோகங்கள் தான் நமக்கு உருவாகிட்டே இருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்துருப்போம். நம்ம சொந்தக்காரங்க நல்லா வந்திருக்காங்க, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை விட வேறு ஏதோ ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. இதில் எல்லாமே சந்தோஷம் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளார அந்த ஒரு கிராட்டிடியூட் நமக்குள்ளார வர சந்தோஷம் பெருகிட்டே இருக்குங்க. இந்த காணொளி பார்த்தமைக்கு மிக்க நன்றி.